Hello everyone, இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல யூனிட் 2 ஓட 4th லெக்சர். நம்ம இப்ப CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 4 அல்காரிதம்ஸ் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் முடிச்சாச்சு, ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் முடிச்சாச்சு, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்து ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஷெட்யூலிங் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் அல்காரிதம் தான் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நான் ப்ரீஎம்டிவ்லயும் கேட்கலாம், இல்ல ப்ரீஎம்டிவ்லயும் கேட்கலாம். ஸோ 2 டைப்ல கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். நான் ப்ரீஎம்டிவ்னா நீங்க எதை பத்தியுமே யோசிக்க தேவையில்ல. ப்ரீஎம்டிவ்க்கு மட்டும்தான் நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் ப்ரீஎம்டிவ்னா எதுவுமே தேவையில்லை. ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்னா என்னன்னு மட்டும் பார்த்தா போதும். ஸோ ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் இதுக்குன்னா என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, நம்ம என்ன ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தானே. என்ன ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். பாருங்களேன், ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுக்குறோம்? P2க்கு தான் கொடுக்குறோம். அடுத்து செகண்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுக்குறோம்? P4க்கு கொடுக்குறோம். தேர்ட் ப்ரையாரிட்டி P3க்கு கொடுக்குறோம். ஃபோர்த் ப்ரையாரிட்டி P1 கொடுக்குறோம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். P2, P4, அடுத்து P3, அடுத்து P1. ஓகேவா? ஸோ இது அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டர்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இவ்வளவுதான் நான் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ஸோ இப்போ ஆன்சர் டிராப் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் எக்ஸிக்யூட் பண்ணணும்? ப்ரையாரிட்டி 1ல உள்ளவங்களுக்கு P2 தான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ எத்தனை செகண்டுக்கு? 1 செகண்டுக்கு. ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் P2 எக்ஸிக்யூட் ஆகும். முடிஞ்சா அடுத்த செகண்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுக்குறோம்? P4க்கு. எத்தனை செகண்ட்ஸ்க்கு? 5 செகண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ 1ல இருந்து 5 செகண்ட் எவ்வளவு வரும்? 6 வரைக்கும் வரும். ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் P4 எக்ஸிக்யூட் ஆகும். முடிஞ்சா இப்ப அடுத்து தேர்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுக்கணும்? P3க்கு. எத்தனை செகண்ட்ஸ்க்கு? 2 செகண்ட்ஸ்க்கு. அப்ப 6ல இருந்து 2 செகண்ட்ஸ்னா 8 வரைக்கும் போடணும். அப்ப 6ல இருந்து 2 செகண்ட்ஸ் 8 வரைக்கும் P3 ரன் ஆகுது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரையாரிட்டி யார் கொடுக்கணும்? P1க்கு 10 செகண்ட்ஸ்க்கு. ஸோ அப்ப 8ல இருந்து 10 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு? 18 வரைக்கும் போகணும். 8ல இருந்து 18 வரைக்கும் 10 செகண்ட்ஸ் P1 ரன் ஆகுது. ஸோ இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத கொஸ்டின்லயே ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருவாங்க. ப்ரையாரிட்டினா முக்கியத்துவம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகணும், செகண்ட் இந்த ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகணும்ட்டு கொஸ்டினே கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இது நான் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ஓகேவா? ஸோ கேட்டா ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். ஸோ இதுலயுமே நம்ம டர்ன் அரவுண்ட் டைம் அடுத்து வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். டர்ன் அரவுண்ட் டைம்னா என்ன ஃபார்முலா? கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ ஃபார்முலா மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஈஸியா எழுதிடலாம். ஸோ கம்ப்ளீஷன் டைம் என்னன்னு பாருங்க. P1க்கு 18 தான் கம்ப்ளீஷன் டைம். ஸோ அரைவல் டைம் இங்க கொடுக்கவே இல்லை, அப்ப 0ன்னு எடுத்துக்கணும். அப்ப அரைவல் டைம் நம்ம சப்ராக்ட் பண்ணவே தேவையில்ல. கம்ப்ளீஷன் டைம் 18, அரைவல் டைம் 0னா ஸோ 18 மைனஸ் 0 18 தான். ஸோ 18 மட்டும் எதுனா போதும். அடுத்து P2 எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்க. 1 செகண்ட்ல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அரைவல் டைம் 0 தான். அப்ப P2ஓட டர்ன் அரவுண்ட் டைம் 1. ஓகேவா? அடுத்து P3 எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்க. 8 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. அரைவல் டைம் 0 தான். அப்ப 8 மைனஸ் 0 8 தான். ஓகேவா? அடுத்து P4 எங்க கம்ப்ளீட் ஆகுது? 6 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. அரைவல் டைம் 0, அப்ப 6 மைனஸ் 0 6 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை ப்ராசஸ் இருந்துச்சோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 18, அடுத்து +1, அடுத்து +8, அடுத்து +6. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை மொத்தம் எத்தனை ப்ராசஸ் இருக்கு? 4 ப்ராசஸ் இருக்கு. ஸோ டிவைட் பை 4. இதை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சா இப்போ நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம்க்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பர்ஸ்ட் டைம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் P1க்கு பாருங்க, டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு? 18. பர்ஸ்ட் டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. P1க்கு 10. ஓகேவா? ஸோ 18 மைனஸ் 10 8. முடிஞ்சா அடுத்து P2க்கு பாருங்க, டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு? 1. பர்ஸ்ட் டைம் எவ்வளவுன்னு பாருங்க. 1. ஸோ 1 மைனஸ் 1 0. அடுத்து P3க்கு டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு? 8. அடுத்து பர்ஸ்ட் டைம் எவ்வளவுன்னு பாருங்க. P3க்கு 2.
அப்ப 8 minus 2 6 முடிஞ்சா. அடுத்து P4க்கு டர்ன் அரவுண்ட் டைம் 6, பர்ஸ்ட் டைம் என்னன்னு பாருங்க 5. அப்ப 6 minus 5 1 முடிஞ்சா. வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை ப்ராசஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 8 plus 0 plus 6 plus 1 டிவைடட் பை மொத்தம் எத்தனை ப்ராசஸ் 4 ப்ராசஸ். ஸோ இதை கண்டுபிடிச்சா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல நான் ப்ரீஎம்டிவ். ஓகேவா? ஸோ என்ன ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம கேன் ஷாட் டிரா பண்றோம். அடுத்து டர்ன் ஓவர் டைம் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிரும். இதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல ப்ரீஎம்டிவ்னு கேட்பாங்க. ஸோ இந்த ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் அரைவல் டைம்னு ஒன்று கொடுத்துட்டாங்கனாலே அது ப்ரீஎம்டிவ்னு அர்த்தம். ஸோ ப்ரீஎம்டிவ் தனியாக மென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் மட்டும் அரைவல் டைம் கொடுத்தாங்கன்னா ப்ரீஎம்டிவ். ஸோ மற்றதுக்கெல்லாம் இந்த அரைவல் டைம் கொடுத்தா ப்ரீஎம்டிவா அப்படிலாம் கிடையாது. ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அரைவல் டைம் ஒன்று பார்த்துட்டாலே ப்ரீஎம்டிவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்க அரைவல் டைம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. அரைவல் டைம்ல என்ன அர்த்தம்? அந்த செகண்ட்ல தான் அந்த ப்ராசஸ் உள்ள வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ 0th செகண்ட்ல P1 மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ப்ராசஸுமே இல்ல. அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் P2 உள்ள வருது. இப்போ என்ன அர்த்தம்? P1 இருக்கு, P2 இருக்கு. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் P3 உள்ள வருது. அப்ப P1 இருக்கும், P2 இருக்கும், P3 இருக்கும். அடுத்து 3 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் P4 உள்ள வருது. அப்பதான் 4 ப்ராசஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அரைவல் டைம் வச்சுதான் நம்ம இப்போ ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க, ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கு? இப்போ P2 தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, P1 தான் செகண்ட் ப்ரையாரிட்டி, P3 தான் தேர்ட் ப்ரையாரிட்டி, P4 தான் ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி இப்போ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1 மட்டும்தான் இருக்கு. அது செகண்ட் ப்ரையாரிட்டியா இருந்தாலுமே இப்போ அது மட்டும்தான் இருக்கிறதுனால அது எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் லாஜிக். அடுத்து ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வரும்போது தான் இந்த லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸை வெளியே தூக்கிட்டு ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸை ரன் பண்ணுவோம். இதுதான் ப்ரீஎம்ப்டின்னு பார்த்தோமா? ஸோ அதை தான் இங்க பண்ண போறோம். ஸோ நீங்க டயக்ராம் எப்படி டிரா பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 0th செகண்ட்ல P1 மட்டும்தான் இருக்கு. அப்போ P1 தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்னடா இது ரெண்டாவது ப்ரையாரிட்டி தான் கொடுத்துருக்காங்களே பார்க்க கூடாது, ஏன்னா இது மட்டும் தான் இருக்கு, அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அதனாலதான் இப்போ P1 எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஒரு செகண்டுக்கு மட்டும்தான். ஸோ P1 ரன் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு செகண்ட்ல அடுத்த ப்ராசஸ் உள்ள வந்துருது. ஸோ P2ங்கிற ப்ராசஸ் வந்துருச்சு. இப்ப நம்ம P1 இருக்கு, P2 இருக்கு. இதுல யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகம்னு பாருங்க. அதிகங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் 2ஆ 1ஆன்னு பார்க்க கூடாது. யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, யாருக்கு செகண்ட் ப்ரையாரிட்டின்னு பாருங்க. ஸோ இதுல P2க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ P2 தான் நம்ம ரன் பண்ணணும். அப்ப P1 நம்ம வெளியே எடுத்துட்டு P2 ரன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல ஒண்ணு நம்ம எவ்வளவு செகண்ட்ஸ் ரன் பண்ணிருக்கோங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டே வரணும், ரஃபா நோட் பண்ணிக்கோங்க. P1 ஆல்ரெடி ஒரு செகண்ட் ரன் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் மீதி 4 செகண்ட்ஸா இருக்கு. நம்ம இப்ப ஹையர் ப்ரையாரிட்டி P2ங்கிறனால இப்ப P2 தான் ரன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ P2 எவ்வளவு நேரம் ரன் ஆகணும்? 3 செகண்ட்ஸ் ரன் ஆகணும். ஆனா நம்ம அடுத்த செகண்டுக்கு இன்னொரு ப்ராசஸ் வருது, அப்போ ப்ரையாரிட்டி செக் பண்ணுங்கிறனால ஒரு செகண்ட் மட்டும் ரன் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு செகண்டுக்கு மட்டும் P2 ரெண்டாவது செகண்ட் வரைக்கும் மட்டும் ரன் பண்றேன். இப்ப அடுத்து ரெண்டாவது செகண்ட்ல P3யும் உள்ள வந்துடும். இப்ப 3 ப்ராசஸ் இருக்கு. இதுல ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? P2க்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ஏன்னா அதான் 1. ஸோ எதுவுமே நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. P2வே நம்ம இப்ப ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ P2 இதான் தேர்ட் செகண்ட் வரைக்கும் ரன் ஆகுது. இப்போ தேர்ட் செகண்ட்ல இன்னொரு ப்ராசஸ் வருது, P4 தான் வருது. இப்ப எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி பாருங்க. இதுலயுமே நம்ம P2 தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டில இருக்கு. இப்ப P2வே நம்ம ரன் பண்ணலாம். ஸோ P2மே நான் இப்ப ரன் பண்ணிடுறேன். ஸோ P2 பொறுத்த வரைக்கும் எத்தனை செகண்ட்ஸ் ரன் ஆகணும்? 3 செகண்ட்ஸ் ரன் ஆகணும். நம்ம இப்ப 3 செகண்ட்ஸ் ரன் பண்ணியாச்சு. 1ல இருந்து 4 வரைக்கும் P2 தான் ரன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப P2 கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ பர்ஸ்ட் டைம் 3 முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி யாரு கொடுக்கணும்? இந்த அரைவல் டைமை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டியை வச்சு நீங்க எழுதிக்கலாம். இந்த அரைவல் டைமுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்து செக் பண்ணணுமே தவிர, அரைவல் டைம் முடிச்சதுக்கப்புறம் மீதி எப்பயும் போலாம் நார்மலா நான் ப்ரீஎம்ப்டிவ்ல பண்ற மாதிரி தான். இப்ப செகண்ட் ப்ரையாரிட்டி யாருன்னு பாருங்க, P1 தான். இன்னும் எத்தனை செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகணும்? 4 செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகணும். ஸோ இப்போ 4 செகண்ட்ஸ்க்கு 4ல இருந்து 8 வரைக்கும் 4 செகண்ட்ஸ்க்கு P1 தான் ரன் ஆகுது.
ஸோ இதோட P1ங்கிற ப்ராசஸும் முடிஞ்சுச்சு. ஓகேவா? இப்ப அடுத்த ப்ரையாரிட்டி யாருன்னு பாருங்க, P3. ஏன்னா அவங்க தான் தேர்ட் ப்ரையாரிட்டி. எவ்வளவு நேரத்துக்கு ரன் ஆகணும்? 1 செகண்டுக்கு ரன் ஆகணும். ஸோ இப்போ 1 செகண்டுக்கு 8ல இருந்து 9 வரைக்கும் P3 ரன் ஆகுது. ஓகேவா? இப்ப P3யும் முடிச்சாச்சு. இப்ப லாஸ்டா இருக்கிறது P4 மட்டும்தான். எவ்வளவு நேரம் ரன் ஆகணும்? 4 செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகும். ஸோ 9ல இருந்து 4 செகண்ட்ஸ் எவ்வளவு? 13. 9ல இருந்து 13 வரைக்கும் 4 செகண்ட்ஸ்க்கு P4 ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல ப்ரீஎம்ப்டிவ். ஸோ என்ன பண்றோம், அரைவல் டைம் வந்து லேட் ஆகுறதுனால நம்ம ப்ரையாரிட்டியை வந்து கரெக்டா செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம அரைவல் டைம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா எப்பயும் போலதான் ப்ரையாரிட்டியை பார்த்து நம்ம எழுதிட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல ப்ரீஎம்ப்டிவ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அரைவல் டைமை பார்த்து ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் வரும்போது எல்லாமே ப்ரையாரிட்டி மட்டும் செக் பண்ணிட்டே இருக்கும். யாருக்கு நம்ம ப்ரையாரிட்டி ஹையஸ்டா கொடுக்கோமோ அதை தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிங்கனால நம்பரை பார்க்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படிதான் பார்க்கணுமே தவிர 1 2 1 பெருசா 2 பெருசான்னு பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் பெருசா செகண்ட் பெருசா, ஃபர்ஸ்ட் தான் பெருசு. ஓகேவா? ஸோ ப்ரையாரிட்டில இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல ப்ரீஎம்ப்டிவ். காண்ட் சார்ட் டிரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல டர்ன் ஓவர் டைம், வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். டர்ன் ஓவர் டைம்க்கு என்ன பண்ணணும்? கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ கம்ப்ளீஷன் டைம் எவ்வளவு? P1க்கு. ஸோ பாருங்க 8 செகண்ட்ஸ்ல P1 கம்ப்ளீட் ஆகுது. இங்க பார்க்க கூடாது, P1 இன்னும் கம்ப்ளீட் ஆகல. 8th செகண்ட் ஆகும் போது P1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதான் நம்மளோட கம்ப்ளீஷன் டைம். ஸோ P1ஓட கம்ப்ளீஷன் டைம் 8. அரைவல் டைம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ P1க்கு அரைவல் டைம் என்னது? 0. ஸோ 8 minus 0 8. ஸோ டர்ன் ஓவர் டைம் 8. அடுத்து P2க்கு கம்ப்ளீஷன் டைம் பாருங்க, எங்க கம்ப்ளீட் ஆகுது? இங்கதான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4ல தான் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப கம்ப்ளீஷன் டைம் 4. அரைவல் டைம் எவ்வளோன்னு பாருங்க, P2க்கு 1. ஸோ 4 minus 1 3 செகண்ட்ஸ். முடிஞ்சா இதான் டர்ன் ஓவர் டைம். நெக்ஸ்ட் P3க்கு பாருங்க, கம்ப்ளீஷன் டைம் எங்க இருக்கு? 9 செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ P3யோட கம்ப்ளீஷன் டைம் 9. அரைவல் டைம் பாருங்க P3க்கு 2. ஸோ 9 minus 2 7. முடிச்சாச்சா? அடுத்து P4க்கு. P4ஓட கம்ப்ளீஷன் டைம் என்னது? 13. P4ஓட அரைவல் டைம் என்னது? 3. ஸோ 13 minus 3 10. ஸோ நம்ம டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஆவரேஜ் என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு டிவைட் பை எத்தனை ப்ராசஸ் அதில் டிவைட் பண்ணிடணும். ஸோ 8 plus 3 plus 7 plus 10 டிவைடட் பை எத்தனை ப்ராசஸ் இருக்கு? 4 ப்ராசஸ் இருக்கு. அப்போ 4. இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் டர்ன் ஓவர் டைம் கிடைச்சிடும். முடிஞ்சா இப்ப டர்ன் ஓவர் டைம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? டர்ன் ஓவர் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். டர்ன் ஓவர் டைம் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருப்போம். பர்ஸ்ட் டைம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே எடுத்து எழுத போறோம். டர்ன் ஓவர் டைம் என்னது? P1க்கு 8. பர்ஸ்ட் டைம் என்னன்னு பாருங்க, P1க்கு 5. ஸோ 8 minus 5 3. முடிஞ்சா? அடுத்து P2க்கு டர்ன் ஓவர் டைம் என்னது? 3. பர்ஸ்ட் டைம் என்னன்னு பாருங்க, 3. ஸோ 3 minus 3 0. அடுத்து P3க்கு டர்ன் ஓவர் டைம் என்னது? 7. P3யோட பர்ஸ்ட் டைம் என்னன்னு பாருங்க, 1. ஸோ அப்ப 7 minus 1 6. அடுத்து P4ஓட டர்ன் ஓவர் டைம் என்னது? 10. P4ஓட பர்ஸ்ட் டைம் என்னது? 4. ஸோ 10 minus 4 6. ஸோ இப்போ வெயிட்டிங் டைம் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை ப்ராசஸ்? 4 ப்ராசஸ் இருக்கிறதுனால டிவைட் பை 4 போடுவோம். அவ்வளவுதான். இப்போ 3 plus 0 plus 6 plus 6 டிவைட் பை 4 ப்ராசஸ் இருக்கு, அதனால 4. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கிடைச்சிடும். ஸோ ஆவரேஜ் டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சாச்சு, வெயிட்டிங் டைமும் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல ப்ரீஎம்ப்டிவ். ஸோ இதோட நம்ம CPU ஷெட்யூலிங்ல எல்லா அல்காரிதமே பார்த்தாச்சு. இந்த லாஸ்ட் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்த்த ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல 2 டைப்ஸ் இருந்துச்சு, நான் ப்ரீஎம்ப்டிவ், ப்ரீஎம்ப்டிவ். அரைவல் டைம் கொடுத்தாங்கனாலே நீங்க ப்ரீஎம்ப்டிவ் பார்த்துடணும். அரைவல் டைம் ஒவ்வொரு செகண்டுக்குமே ப்ரையாரிட்டியை பார்த்து நம்ம ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மித்தபடி நான் ப்ரீஎம்ப்டிவ்னா ப்ரையாரிட்டி என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஸோ ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்து செகண்ட் இதான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்து தேர்ட் இதான் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபோர்த் இதான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த ஆர்டரை ப்ரையாரிட்டின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க.
அரைவல் டைம் வந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து அந்தந்த செகண்ட்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அதுல ப்ரையாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ஸோ இதோட சிபி ஷெட்யூலிங்ல 5 அல்காரிதமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் பார்த்திருக்கோம். ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.